வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ரசம் பார்க்க போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். புளி ஒரு 2 இன்ச்சுக்கு போட்டு எல்லாம் சேர்த்து வேக வச்சு கரைச்சி வடித்து வச்சுட்டோம். மஞ்சத்தூள் போட்டோம், பெருங்காயத்தூள் போட்டோங்க. இப்போ ரசப்பொடி சேர்த்திட்டோம், பூண்டும் சேர்த்திட்டோம். பூண்டு ஒரு 3 பல் நல்லா தட்டி சேர்த்திருக்கிறோம். இப்போ வந்து தாளிக்க போகிறோம் தக்காளி ரசத்தை. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றணுங்க ரசத்துக்கு. கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகா 1, வரமிளகா 1 சேர்த்திக்கலாம், இல்லாட்டி அரை சேர்த்திக்கலாம். ரசப்பொடி போட்டிருக்கறனால அரை மிளகா போதும். இப்போ வந்து நம்ம கரைச்சி எல்லாம் ரெடியாக வச்சுருந்த ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்திருக்கிற இது கூடயே. இப்போ கொதிச்சிருச்சு, நல்லா கொதிக்கணுங்க இந்த ரசம். பருப்பு ரசம் கொதிக்க வேண்டியதில்லை, ஆனால் தக்காளி ரசம் கொதிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருந்ததுங்க இந்த தக்காளி ரசம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். Thank you.